வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் உதயமாயிருக்குது. பொழுது விடிஞ்சதுமே ராமச்சந்திரன் குடும்பமே வந்து அவங்க சொந்த ஊர்ல இறங்குறாங்க. வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதோ ஐயா வந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. வீரா, மாறன், ராகவன், கண்மணி, வள்ளி, ராமச்சந்திரன் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க ஐயா வாங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்குங்க ஐயா. கோயில்ல கொஞ்சம் எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க அங்க போய் வேலையை பாக்குறோங்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ராமச்சந்திரன். கண்மணி, இதுதான் நம்ம பூர்வீக வீடுன்னு சொல்றாங்க ராகவன். வா கண்மணி வா அப்படின்னு ராகவன் கண்மணியை ரொம்ப ஆசையா அன்பா கூட்டிட்டு போறாங்க. இதுதாமா நம்ம பூர்வீக வீடுன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். எங்க அப்படின்னா சின்ன வயசுல நீங்க இந்த வீட்டுல தான் வளர்ந்தீங்களான்னு கேக்குறாங்க கண்மணி. நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே கிராமத்தை விட்டுட்டு வந்துட்டோம், இது அப்பா பிறந்து வளர்ந்த வீடுங்கிறாங்க. ஆமா கண்மணி, இன்னைக்கு யார் எல்லாம் சொந்த ஊர்ல இருக்காங்க, எல்லாம் பொழப்ப தேடி சென்னைக்கு வந்தவங்க தான் நாங்களும். பூர்வீக வீட்டை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது இல்லையா? அதான் கோயில் விசேஷம்னு வந்தா நம்ம தங்கறதுக்கு வீடு வேணும், அதுக்கு தான் ஆளுகளை வச்சு நாங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க ராமச்சந்திரன். இதோ இந்த மாமரம் இருக்குதே, இது நாங்க சின்ன வயசுல வச்ச செடி, இன்னைக்கு எவ்வளோ பெரிய மரமா வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து ரசிச்சு உள்ள போறோமா. வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க வீரா. ஆமாம்மா, ரொம்ப அழகான வீடு. எங்க அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரும் வாழ்ந்த வீடு. முதல்ல நாங்க கோர வீட்டுல தான் இருந்தோம். இந்த சின்ன வீட்டை கட்டும்போது எங்க கையில இருந்த பணத்தையெல்லாம் போட்டு ஒரு சிட்டல் கூட இல்லாம நாங்களே இந்த வீட்டை கட்டணும். வழி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு போய் பாருங்கிறாங்க. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க வந்துடுறாங்க. என்ன ராமச்சந்திரா, சாப்பாடு பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இங்க வந்ததும் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா அப்ப நாங்க ஊருக்குள்ள இருக்கிறதா எதுக்கு? இந்த ஊர்ல இருந்து போகிற வரைக்கும் இந்த ஊர்க்காரங்க சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் பொங்கல் வடை எல்லாமே இதுல இருக்குன்னு எல்லாரும் சாப்பிடுங்க. நாங்க இருக்கிறத 5-6 பேர் தான், எதுக்குமா இவ்வளவுங்கிறாங்க. அண்ணன் தேவையானது சாப்பிடுங்க, மீதியை பார்த்துக்கலாம், மிச்சமிக்காம சாப்பிடணும்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுதான் மாறினாலும் அப்போ கிராமத்துல இருக்கிறவங்களோட பாசம் இன்னும் மாறவே இல்லை பாரு அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் ஆமான்னு ரசிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. இலையை போட்டதும் வள்ளி பரிமாறுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ராகவனும் மாறணும் அவங்கவுங்க பொண்டாட்டிகளுக்கு ஊட்டி விடுறாங்க. திருவிழா ஆரம்பிச்சாச்சு. ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்குது. அங்க மைக் செட் வைக்கிறாங்க. கோயில்ல அன்னதானம் நடக்குது, எல்லாரும் மறந்துடாதீங்க வந்துருங்க அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே காலையில இருந்து கத்திக்கிட்டு தான் இருக்கேன், நீ தொண்டை வறண்டதாரா, இந்த அண்ணே இதை சாப்பிடு, பாட்டை போட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் செட்காரரு பாட்டை போட்டுட்டு வராரு. ராமச்சந்திரன் குடும்பத்தாரும் வராங்க. அங்க வள்ளியை பார்த்ததும் அந்த மைக் செட்காரரு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க. வள்ளியும் அவங்க கடக்கனால ஒரு பாசத்தோட பார்த்துட்டு போறாங்க. ஊர்க்காரங்களும் வாங்க வாங்கன்னு ராமச்சந்திரனை வரவேற்கிறாங்க. பிறந்த ஊரை விட்டுட்டு பொழப்புக்காக வேற ஊர் போனது தப்பு இல்லை, ஆனா வருஷத்துக்கு ஒருக்காவா திருவிழாவில் கலந்துக்கணும்ல, உங்க அண்ணன் கூட பக்கத்துல தான் இருக்காரு, திருவிழா இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தோம், ஆனா இந்த சமயம் பார்த்து வெளியூர் போயிட்டாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆமா சித்தப்பா, நானும் அண்ணன் கிட்ட பேசினேன், வர முடியலையேன்னு வருத்தப்பட்டாருங்கிறாங்க. இங்க பாருப்பா, குலதெய்வ கோயிலா 5-6 வருஷத்துக்கு இப்படியா எழுத்த முறது, இனிமே பங்காளிங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருவிழா நடத்தணுங்கிறாங்க. வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலான்னு சாமியை கும்பிட போறாங்க. அங்க பூசாரியார் நிக்கிறாங்க. வாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு, கல்யாணம் ஆனதும் வந்து குலதெய்வத்தை ஒரு தடவையாவது பார்க்க வரணும், நம்ம வரட்டுன்னு நம்ம குலதெய்வம் நம்மளுக்காக காத்திருக்காது, நாம தான் அதை வந்து பார்க்கணுங்கிறாங்க. ஏமாறா, இதெல்லாம் கூட உன் பொண்டாட்டிகளுக்கு சொல்ல மாட்டேன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு எங்க நேரம், அப்பவும் நானே சொல்லிட்டாலும் அவளும் கேட்டுட்டாலும் அவ்வளவுதான், எப்படா அத்துக்கிட்டு போலான்னு அவ ரெடியா இருக்கா. இதுல குலதெய்வம் காத்திருந்து என்ன பண்றது, நானும் காத்திருந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தட்டை கொடுங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க பூசாரியார். இந்த பாருங்கம்மா, இந்த வருஷம் ஜோடி ஜோடியா வந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் குழந்தைங்க கைமா வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. பூசாரியார் பூஜையை முடிச்சு திருநீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த மைக் செட்காரரும் வந்து கையை நீட்டுறாங்க. என்னடா ஏற்கனவே பட்டை அடிச்சு வச்சிருக்கியே மறுபடியுமான்னு கேக்குறாங்க. என்னமோ உங்க வீட்டு சொத்து கொடுக்குற மாதிரி யோசிக்கிறீங்க, திருநீர் தானே கேட்குறேன் கொடுங்கன்னு கை நீட்டுறாங்க. அப்போ வள்ளியம்மாவை பார்க்குறாங்க. வள்ளியம்மாவும் அவங்கள பார்த்து லுக் கொடுறாங்க. ராமச்சந்திரா, இந்த வருஷமே எல்லாரும் உட்காந்து அடுத்த வருஷம் கோயில் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. சரி எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ரத்னம் குடும்பம் வருது. அவங்க வந்து சாமி கும்பிட வரும்போது ராமச்சந்திரன் குடும்பமே எல்லாரும் சாமியை கும்பிட்டு போறாங்க. போகும்போது அந்த மைக் செட்காரர் நிற்கிறாங்க. வள்ளி ஒரு நிமிஷம் நின்று அவங்கள பார்க்குறாங்க, அவரும் இவங்கள பார்க்குறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாறன் வந்து அந்த கட்டில செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே கோர்றாங்க இங்கே கோர்றாங்க. டே என்னடா பண்ணுறேன்னு வந்து ராகவன் கேட்குறாங்க. கட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தேன்டா, தூங்கும்போது அந்த இது விழுந்துட்டா என்னடா செய்யறதுங்கிறாங்க. டே அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தாண்டா இருக்குதுங்கிறாங்க. ஆமாண்டா 2 பேர் படுக்கணும்ல, அதான் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க. என்னடா மாறா 2 பேர் படுக்கிறீங்களா? ஏண்டா டே, உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டுட்டு இருக்கிற, நீ என்ன இப்படி ஆசை கனவுகளோடு இருக்கேன்னு கேட்குறாங்க. வள்ளி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்க வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோங்கிறாங்க. மாறன் ஜமாயின்ட்டு போகிறாங்க. வள்ளி அங்கே ராமச்சந்திரன் வராங்க. யார் இந்த கட்டிலெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ராசண்ணா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உனக்கு தான் இந்த கட்டிலில் படுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறாங்க. வள்ளி ஆமாம்மா, இந்த கட்டில் எல்லாம் படுத்தா தூக்கம் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல, அவ்வளோ வறுமையாக தூக்கம் வருங்கிறாங்க ராமச்சந்திரன். சரிடா ராகவா, நீ படு, நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒரு கட்டிலில் போய் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கமாக வள்ளியும்
எல்லாரையும் வந்து பார்த்துட்டு ஆஹா எடை எவ்வளவு நல்லா இருக்கல்ல அப்படின்னு கண்மணி மாறன் வீரா இவங்க எல்லாரும் ரசிக்கிறாங்க. சரி நீங்க எல்லாரும் இங்க படுங்க, நான் போய் படுக்கிறேன்ட்டு வள்ளி போறாங்க. வள்ளிமா இருங்க நானும் வந்து உங்க கூடவே படுத்துக்கிறேங்கிறாங்க வீரா. மாறனுக்கு தூக்கி வாரி போடுது. எது வீரா உள்ள போய் படுக்கிறாளா அச்சச்சோ அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா வள்ளியம்மா இங்க ஒரே பனியா இருக்கு, அதான் தூக்கமும் வராது, நான் உள்ளேயே வந்து படுத்துக்கிறேங்கிறாங்க. இல்ல வீரா பசங்க எல்லாரும் இங்க தானே படுக்கிறாங்க, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்கிறாங்க வள்ளி. இல்லம்மா நான் உங்களோட வந்து படுத்தா தான் நல்லது, நான் அங்கேயே வரேங்கிறாங்க. வீரா கோயில் விசேஷத்துக்கு வந்திருக்கோம், முதல் நாளே தனித்தனியா படுத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ வெளியில எப்படி படுத்து தூங்குறதுன்னு கண்மணி கேக்குறாங்க. இது கிராமம் ஒண்ணு சிட்டி கிடையாது, இங்க வெளியில படுக்கிறதுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க வள்ளி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சிலு சிலுன்னு காத்து வரும், ஜம்முன்னு தூக்கம் வரும், படுத்து தூங்கன்னு சொல்லிட்டு வள்ளி போறாங்க. கண்மணி நீ வா நம்ம கட்டில படுத்துக்கலான்னு ராகவன் கண்மணி ஒரு கட்டில படுக்கிறாங்க. மாறன் வீராவை விசில் அடிச்சு கூப்பிடுறாங்க. இங்க பாரு புருஷ மண்டாட்டி 2 பேர் பிரிஞ்சுக்கிறது மட்டும் இந்த ஊருக்கு தெரிஞ்சது, ஊருக்கு நடுவுல மரத்துக்கடியில பெரிய சொம்பு வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சு, கல்யாணமாகி 1 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா அதுக்கே பஞ்சாயத்து வைக்கிற ஊரு, சரி இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படிங்கிறாங்க மாறன். சத்தமில்லாம வந்து படுத்துட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா காலையில கோயில் வாசல்ல பஞ்சாயத்து வைப்பாங்க, உனக்கு எப்படி வசதிங்கிறாங்க. என் வாயில என்னென்னவோ வருது தெரியுமா அப்படின்னு திட்டுறாங்க. நீ என்னமோ பேசிக்கோடி, வா உட்கார் வா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க மாறன். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாங்கிறாங்க. லைட்டும் உன் தலைக்கு மேலதான் இருக்கு, நீயே ஆஃப் பண்ணுங்கிறாங்க. அவரே ஏதோ சொல்றாங்க, கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆயிருது, என் கண்ட்ரோல் தான் இருக்கு, அதுதான் லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்படியா சமாசரம் அப்படின்னு வீரவும் மாறனும் ஒரே கட்டில படுக்கிறாங்க. டேய் முட்டாத படுங்கிறாங்க. தள்ளி படுடாங்கிறாங்க. ஏமா இது ஒன்றும் பெட்டு கிடையாது, கட்டில் இப்படிதான் படுக்க முடியும், படுத்தா படைகள் இல்லைன்னா காலையில விடிஞ்சதும் பஞ்சாயத்து தானுங்கிறாங்க. சே இவனோட பெரிய தொலையா போச்சுன்ட்டு வீராவும் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. படுத்து தொலைக்கிறான், ஆனா கை கால் ஏதாவது பட்டுச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க வீரா. இது கைத்து கட்டுலடி, கை கால் முட்டாம படுக்கிறது ரொம்ப டூ மச்சுங்கிறாங்க. கண்மணி நீ வா படுத்துக்கலவா அப்படின்னு ராகவன் கூப்பிடுறாங்க. இல்லங்க சின்ன கட்டில இருக்குதேங்கிறாங்க. ஆமா இல்லைன்னா நான் திண்ணையில படுத்துக்கிட்டுமாங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல படுங்க அப்படின்னு கண்மணியும் ராகவனும் சேர்ந்து ஒரு கட்டில படுக்கிறாங்க. அந்த பக்கமா ராமச்சந்திரன் படுத்திருக்காங்க. இங்க பாருடி அப்பாவும் அங்கதான் படுத்திருக்காங்க, நீ இப்போ கை முட்டுது கால் முட்டுதுன்னு உள்ள போய் படுத்த அப்புறம் பஞ்சாயத்து தான்ங்கிறாங்க. மாறன் வீரா நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. மாறன் முழிச்சு பார்த்து வீராவை ரெஸ்ட் பாக்குறாங்க. நல்லா நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தலை தடவி விடுறாங்க. வீராவும் மாறன் மேல கை கால் போட்டு நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. சூரியன் உதயமாகி பொழுது விடிஞ்சிருது. எல்லாரும் எழுந்திரிச்சதும் உடனே கிணத்து மேட்டுல தண்ணி குளிக்கிறதுக்கு போறாங்க. வீரா மாறன் சேர்ந்து ஊத்துறான் பாரு, தண்ணி எடுத்து பாத்ரூம்ல ஊத்து, நம்ம எல்லாரும் குளிச்சுக்கிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு போலாங்கிறாங்க வள்ளி. சரி வள்ளிமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சேர்ந்து ஊத்துன தண்ணியை வீரா ஒரு குடமா எடுத்துட்டு போறாங்க. இந்த பக்கமா கண்மணியும் குடம் எடுத்துட்டு போறாங்க. மாறனுக்கு தண்ணி சேர்ந்து ஊத்தும் போது ஒரு கனவு வருது. அடடே சோப்பு இங்க இருக்கு, அந்த சோப்பை வீர நடக்கிற இடத்துல அந்த கால் கிட்ட போட்டுட்டோம்னா அது வலிக்கு விட்டதும் அப்படியே சாய்வா, அப்பங்க பார்த்து நம்ம தாங்கி பிடிச்சுக்கலாமல்ல, ஒருத்தர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ரசிச்சு சிரிக்கிறாங்க மாறன். இதை போட்டா அது நடக்குமல்லன்னு நினைக்கிறாங்க மாறன். வீரா தண்ணி குடத்தோட வந்து பாக்குறாங்க, சோப்பு கிடக்குது. இப்படி ஐடியா பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை அந்த பக்கமா தள்ளி விட்டுறாங்க. மாறன் சந்தோஷமா ஆஹா நம்ம திரும்பி பார்க்கும்போது அவ விழுவா, அப்ப சாஞ்சு பிடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மாறன். திரும்பி பாக்குறாங்க, என்னது இது நடக்கவே இல்லையா, அவ ஐடியாவோட தான் தள்ளிட்டு போயிட்டாளா, பார்த்துட்டா போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. மாறன் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, நம்ம என்ன பண்ணனாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குதேன்னு மாறன் சலிச்சுக்கிறாங்க. இந்த பக்கமா கண்மணி ஏங்க இந்த தண்ணியை நான் கொண்டு போய் ஊத்திட்டு வரட்டுமாங்கிறாங்க. ஊத்திட்டு வா கண்மணி, நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த குடத்தை எடுத்து கொடுக்குறாங்க கண்மணிக்கு. கண்மணி அதை எடுத்துட்டு சோப்பு மேல கால் வச்சிடறாங்க. அவங்க சர்ன்னு வலிக்கு விழ போகும்போது ராகவன் எச்சரிக்கையா பிடிச்சிக்கிறாங்க கண்மணியை. கண்மணியும் ராகவனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கண்மணியை தாங்கி பிடிச்சிருக்காங்க ராகவன். எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. பார்த்த ராகவன் அப்படியே மனசுல கொந்தளிக்கிறாங்க. அடப்பாவி, அன்னைக்கு போட்ட டெண்டில் இவனே ஜாலியா அனுபவிச்சான், இப்ப நம்ம போட்ட பிளானையும் இவனே அனுபவிக்கிறானே, இவனுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கும் போல இருக்கு, நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க மாறன். வீராவும் வந்து குடத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் எதுவும் செட் ஆகாதா அப்படின்னு தண்ணியை குடத்துக்கு பதிலாக கீழே ஊத்திட்டு அப்படி திரும்புறாங்க, சாய போறாங்க. ஐயோன்னு உலக போகும்போது வீரா தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கமா வீரா மாறனை தாங்கி பிடிக்க, அந்த பக்கமா ராகவன் கண்மணியை தாங்கி பிடிக்க, இது வள்ளியும் ராமச்சந்திரனும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஐயா பெரியவங்க இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம இப்படி இருக்காங்களே 2 பேரும் அப்படின்னு வள்ளி தர்ம சங்கடமா பாக்குறாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஜாலியான சந்தோஷமான மூடுல இருக்கும்போது அங்க மைக் செட்ல கண்ணே கலைமானேன்னு சோகப்பாட்டு பாடுது. ஐயே என்னது வந்ததுல இருந்து ஒரே சோகப்பாட்டாவே போட்டுட்டு இருக்கிறானே, யார் இவன் அப்படின்னு மாறன் வாய் விட்டு முனகுறாங்க. அதே யார் இந்த மைக் செட்டுக்காரன், உன்னோட ஊர் தானே, உனக்கு தெரியாதா, நம்ம என்ன திருவிழாவுக்கு வந்திருக்கோமா இல்ல துக்கத்துக்கு வந்திருக்கோமா, இப்படி சோகப்பாட்டா போட்டு நம்மள சாகடிக்கிறானுங்கிறாங்க. நீ வளர்ந்த ஊர் தானே, உனக்கு யாருன்னு என்னன்னு தெரியாதா, ரசனையே இல்லாத எப்படி பாட்டு போட்டிருக்கான் பாருங்கிறாங்க. மாறா மைக் செட்டுக்காரர் இப்படி எல்லாம் பேசாதடா அப்படிங்கிறாங்க வள்ளி. நீ என்ன வந்ததுல இருந்து மைக் செட்காருக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கேன்னு மாறன் கேட்கவும் வள்ளியோட முகம் மாறுது. பழைய நினைவுகளுக்கு மாறிடுறாங்க. என்ன நடந்ததுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.